अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரமானது ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை பற்றி ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்டதாக அருளி செய்யப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாகும். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கின்றார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது முக்தா பத்ததி என்கின்ற 18வது பத்ததி, அதாவது பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற வெண்முத்துக்கள் அதனுடைய பிரகாசத்தை பற்றி மட்டும் விளக்குகின்ற ஒரு பத்ததி இது. இந்த பத்ததியிலே மட்டும் 50 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதாவது முத்துக்களுடைய பிரகாசத்தை பற்றி மட்டும் 50 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். பாதுகா சகஸ்ரத்திலே 658வது ஸ்லோகம், அதைத்தான் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையினுடைய வெண்முத்துக்களிலிருந்து பெருகுகின்ற அமிர்த தாரை, அந்த அமுத கிரணங்கள் இருக்கிறதே, அது என்ன பண்ணுகிறது? எல்லாருடைய அந்த கிழத்தனம், மரணம் முதலானவற்றையெல்லாம் ஒழித்து விடுகிறது என்கிறார். அதாவது சாமான்யமாக தேவர்களுடைய அமிர்தம் இருக்கிறது அல்ல, அதாவது கடலிலிருந்து எம்பெருமான் கடைந்து எடுத்து கொடுத்தான் அமிர்தம். விண்ணவர் அமுதுண அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அழித்தான் எம்பெருமான். அந்த அமிர்தமானது அதை உண்டவர்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டால், அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த ஜரை என்கின்ற மூப்பு வரவே வராது. மூப்பு என்னால் வயோதிகத்தன்மை, அது அடியோடு போய்விடுமா. அதற்கு பிறகு அவர்களுக்கு மரணமும் கிடையாது. இந்த அமுதத்தை உண்டவர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு இது. இப்பொழுது பாதுகையிலே இருக்கக்கூடிய வெண்முத்துக்களுடைய பிரகாசமாகிற அமிர்த தாரை இருக்கிறதோ இல்லையோ, அதுவும் இந்த உலகத்திலே இருப்பவர்களுக்கு அந்த மூப்பை ஒழித்து அவர்களுக்கு மரணத்தையும் ஒழித்து விடுகிறது என்கிறார். ரெண்டும், அந்த அமிர்தமும் இந்த அமிர்த கிரணமும் ஒன்றுதான் என்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்னால், பாதுகையை வணங்குபவர்களுக்கு நேரே மோட்சம்தானே, பரமபதத்தை அடைந்து விடுகிறார்கள் அல்லவா. அதனால் அவர்களுக்கு அந்த ஜராமரணங்கள் இல்லாமல் போய்விடுகிறது என்ற கருத்தை இவ்வாறு வெளியிடுகிறார் என்று நாம் கொள்ளலாம். முகுந்த பதரக்ஷணி பிரகுணதீப்தயஸ்தாவகாஹ க்ஷரந்தி அமிர்த நிர்ஜரம் கமபி மௌக்திக கிரந்தயஹ மனாகபி மனீஷிணோ யதனுஷங்கிணஸ்தத்ஷணாத் ஜராமரண தந்துரம் ஜகதி ஹந்த தாபத்ரயம். முகுந்த பதரக்ஷிணி, அதாவது முகுந்தன் என்கிற சப்தத்திற்கே என்ன அர்த்தம்? முக்திம் ததாதி, மோட்சத்தை தருபவனான எம்பெருமான். அவனுடைய பதரக்ஷிணி என்னால் அவனுடைய திருவடிகளை காப்பாற்றுபவள். அந்த பாதுகைக்கே என்ன பேர் வைத்திருக்கிறார்கள்? பாதரக்ஷை என்று பேர் வைத்திருக்கிறார்கள். பாதரக்ஷை என்னால்னா பாதற்றை காப்பாற்றுகிறது என்று பொருள். கல்லிலும் முள்ளிலும் அடிபடாமல் காப்பாற்றுவது அந்த பாதுகை தானே. அதனால் அதுக்கு பாத ரக்ஷை என்று பெயர்.
அதைத்தான் எம்பெருமானுக்கும் பாதரட்சைனா எம்பெருமானுடைய திருவடியும் காப்பாற்றுகிறவளே என்று அந்த பாதுகையை பார்த்து சொல்லுகிறார். பிரகுணதீப்தயஸ்தாவகாஹ மௌக்திக கிரந்தயா, நல்ல அதிகமான ஒரு தேஜஸோடு அப்படி ஒளி உடைத்தா இருக்கக்கூடிய தாவகாக உன்னுடைய முத்துக்களினுடைய வரிசைகள், அந்த மௌக்திக கிரந்தயா முத்துக்களுடைய வரிசையிலிருந்து வரக்கூடிய அவ்வளவு பெரிய பிரகாசங்கள் அது என்ன பண்ணுகிறது என்று பார்த்தால் அது க்ஷரந்தி, அது போக்கி விடுகிறது. எதை போக்கி விடுகிறதுன்னு கேட்டா தாபத்ரயம், ஜனங்களுடைய தாபத்ரயம், 3 விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என இந்த உலகத்திலே 3 விதமான தாபங்கள். அதாவது துன்பங்கள், நமக்கு மனத்தாலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் அது ஆத்மிகம். ஏதோ பணம் வைத்திருந்தோம் நஷ்டமாகிவிட்டது என்னால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பம், நம்முடைய உறவினர்கள் மறைந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பம், இதெல்லாம் ஆத்மிகம் என்று பெயர். ஆதி பௌத்திகம் என்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய பூதங்களாலே, அதாவது பாம்பு கடித்தல், தேள் கடித்தல் அல்லது எலி முதலானது எதுவாக இருந்தாலும் சரி, கொசு கடித்தா கூட அதுவும் ஆதி பௌத்திகம்தான். அது ஆதி தெய்வீகம் என்கிறது என்னன்னா அது நம்மால் இல்லாமல் தெய்வத்தாலே உண்டாக்கப்படுவது. அதாவது பூதளனம், பூகம்பம், சுனாமி என்று சொல்லுகிறோம், அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, இந்த மாதிரியான வறட்சி முதலானவற்றெல்லாம் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஆதி தெய்வீகம் என்று பெயர். இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் இந்த முத்துக்களுடைய ஒளிகள் போக்கி விடுகின்றன என்று சொல்றார். எப்படி? அமிர்த நிர்ஜரம், மௌக்திக கிரந்த அதிலேருந்து வரக்கூடிய அமிர்த நிர்ஜரம் என்னால் அந்த அமுத பெருக்கு, அந்த ஒளியாகிற அமிர்த பெருக்கு அது என்ன பண்ணுகிறதுனா மனிஷிணா யத் அனுஷங்கிணா தட்சணாத்து, மனிதர்கள் யார் அப்படி நல்ல புத்தியோடு கொஞ்சம் எம்பெருமானை அப்படி சேவிக்கிறாளோ, அந்த பாதுகையை அப்படி வணங்குகிறார்களோ, அப்படி கொஞ்சம் அவ பண்ணினாள்னா அவளுக்கு என்ன பண்ணுகிறது அந்த பாதுகை? தட்சணாத்து, அந்த க்ஷணத்திலேயே என்ன பண்ணுகிறது? ஜராமரண தந்துரம் தாபத்ரயம் ஜகதி, ஜராமரண ஜரை மரணம் முதலானவற்றுக்கெல்லாம் முதலிய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாயிருக்கக்கூடிய இந்த தாபத்ரயம், அதாவது உலகத்தில் இருந்தோமானால் நமக்கு அந்த வயதாகிறது, நரை, திரை, மூப்பு என்று இவைகளெல்லாம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் மரணத்தையும் அடைகிறோம். ஆனால் அந்த அமிர்தத்தை பருகிவிட்டால், சொர்க்கலோகத்தில் இருக்கிற அமிர்தத்தை பருகிவிட்டால் இந்த நரை, திரை, மூப்பு, மரணம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பாதுகையினுடைய ஒளிக்கிரணங்கள் அந்த பாதுகையை வணங்குபவர்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு கேட்டா மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுக்கிறபடினாலே அவர்களுக்கும் அந்த நரை, திரை, மூப்பு, மரணம் முதலானதெல்லாம் இல்லாமலே போய்விடுகிறது என்று, இப்படியாக பாதுகையை வணங்குபவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா அந்த முத்துக்களுடைய ஒளி பெருக்காலே அவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யமே கிடைக்கின்றபடியினாலே அவர்களுக்கு என்னன்னா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தாபத்திரயங்களாகிற துன்பங்கள் அல்லது ஜரை, மரணம், மூப்பு முதலானவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஒழிந்து விடுகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி ஒரு அர்த்தத்தை அருளி செய்தார். அடுத்தபடியாக 659வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பாதுகையினுடைய பெருமையை அங்கே இருக்கக்கூடிய அந்த சேடிகள் எல்லாரும் கொண்டாடுகிறாளாம். அதாவது ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பணிவிடை செய்யக்கூடிய பெண்கள் இருக்காளோ ஸ்ரீ மகாலட்சுமிக்கு, அவர்கள் பாதுகையை கொண்டாடுகிறார்கள். என்னவென்று கொண்டாடுகிறார்கள் என்னால், பாதுகைக்கு எவ்வளவு பெருமை பாருங்கள். பாதுகையினுடைய மேலே எம்பெருமான் இருக்கிறான், பாதுகையினுடைய கீழே சிவன் இருக்கிறார். சிவன் தன்னுடைய தலையிலே பாதுகையை வைத்துக் கொள்ளுகிறபடியினாலே பாதுகை சிவனுடைய தலையிலே இருந்தால் அப்போ பாதுகைக்கு கீழே சிவன் இருக்கிறார். அந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறவர் பாதுகைக்கு மேலே இருக்கிறார். ஆக மேலே பகவான், கீழே சிவன், 2 பேருக்கு நடுவில் பாதுகை, எவ்வளவு பெருமை என்று அந்த ஸ்ரீரங்க நாச்சியாருடைய பணிப்பெண்கள் கொண்டாடி சொல்லுகிறார்களாம். அதை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். தேவஹா
ஸ்ரீபதலாட்சயா திலகிதஸ்திஷ்டத்யுபர்யேவதே கௌரி பாதசரோஜயாவகதனி மூலே சமாலக்ஷ்யதே இத்தம் ஜல்பதி துர்மதான் முரபிதா சுத்தாந்த சேட்டி ஜனே பிராயஸ்துவம் மணிபாதுகே பிரகசிதா முக்தா மயூகச்சலாத். எம்பெருமானுடைய பாதுகை அதை என்ன சொல்றா இவாள்? அங்க இருக்கக்கூடிய சுத்தாந்த சேட்டி ஜனஹா, சுத்தாந்த சேட்டி ஜனஹா. சுத்தாந்தம் என்னால் அந்தப்புறம். அந்த அந்தப்புறத்திலே இருக்கக்கூடிய சேட்டி ஜனங்கள் அவர்கள் இத்தம் ஜல்பதி இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, தேவஹா ஸ்ரீபதலாட்சயா திலகிதா உபர்யேவ திஷ்டதி. தேவஹா ஸ்ரீமன் நாராயணன், அவன் யாரென்னால் ஸ்ரீபதலாட்சயா திலகிதா, பிராட்டியினுடைய திருவடியினுடைய அடையாளத்தாலே அடையாளமிடப்பட்டவன். அதாவது பிராட்டியினுடைய திருவடியிலே செம்பஞ்சு குழம்பு இழைத்திருக்கிறதான். பிராட்டி என்ன பண்றான்னா தன்னுடைய காலால எம்பெருமான உதைக்கிறாள். அவளுக்கு அந்த சுவாதந்திரியம் உண்டோ இல்லையோ, என்னதான் இருந்தாலும் பத்தினி ஆச்சோ இல்லையோ, அப்படி பத்தினி அவள் உதைக்கிற பொழுது என்ன ஆகிறது? எம்பெருமானுடைய திருமார்பிலே அந்த பிராட்டியினுடைய திருவடியில் இருக்கக்கூடிய செம்பஞ்ச குழந்தையுடைய அடையாளம் படியறது. அதைத்தான் இங்க பெருமையா சொல்றார். என்ன சொல்றான்னா, பிராட்டியினுடைய திருவடி அடையாளத்தை தன்னிடத்திலே உடைய எம்பெருமான் என்று ஸ்ரீபதலாட்சயா திலகிதா. அப்படிப்பட்ட எம்பெருமான் தே உபர்யேவ திஷ்டதி, உனக்கு மேலே நிற்கிறான், பாதைக்கு மேலே எழுந்தருளி இருக்கிறான். எம்பெருமான் பாதுகைக்கு மேலே எழுந்தருளி இருக்கிறான். சரி, பாதுகைக்கு கீழே யார் இருக்கா? கௌரி பாத சரோஜயாவகதனி மூலே சமாலக்ஷ்யதே. கௌரி பாத சரோஜம் என்னால், கௌரி என்னால் பார்வதி, அவளுடைய தாமரை திருவடிகளாகிற தாமரை. அந்த தாமரையிலிருந்து இருக்கக்கூடிய அடையாளம், அதை தலையிலே உடையவன் ஆறுன்னா ருத்ரன். அதாவது அங்கேயும் அதே தான், அவளும் கூட தன்னுடைய பத்தினி ஆகையினாலே ருத்ரனை உதைப்பாளோ இல்லையோ, அப்படி ஏதோ கால் படும். அப்போ அந்த அவளுடைய பாத குழம்பு பட்டு அது அடையாளமாக அவனுக்கு திகழ்கிறது. ஆக கௌரி பாத சரோஜயாவகதனி என்கிறது இவனை சொல்லுகிறது, சிவனை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அவர் சிவன், அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டா, மூலே சமாலக்ஷ்யதே, அந்த பாதுகையினுடைய கீழே இருக்கிறான். பகவான் நாராயணன் பாதுகைக்கு மேலே இருக்கிறான், ருத்ரன் பாதுகைக்கு கீழே இருக்கிறான். தலையிலே ருத்ரன் வைத்துக் கொள்ளுகிறபடியினாலே பாதுகைக்கு கீழே ருத்ரன் இருக்கிறான். இத்தம் ஜல்பதி துர்மதான் முரபிதா, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். யாரு? சுத்தாந்த சேட்டி ஜனஹா. இப்படி சொன்ன உடனே மணிபாதுகே நீ என்ன பண்ணுகிறாய்? பிரகசிதா முக்தா மயூகச்சலாத். உடனே பாதுகை சிரிக்கிறதான். இந்த இவெல்லாம் சொல்றதை கேட்ட உடனே பாதுகைக்கு ஒரு சந்தோஷம், அப்படி புன்சிரிப்பு சிரிக்கிறதான். புன்சிரிப்பு எப்படி வெளிப்படுகிறதுன்னா, முக்தாமயூகச்சலாத். அந்த முக்தாமயூகம் அதனுடைய ஒரு ஒளியினாலே முத்துக்கள் இழைத்திருக்கிறதோ இல்லையோ, முத்துக்களுடைய ஒளியை பார்த்தால் இப்படி அந்த சேட்டி ஜனங்கள் சொல்லுவதை கேட்டு பாதுகை சிரிப்பது போலே இருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அடுத்தபடியாக இந்த பத்ததியினுடைய இறுதி ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகம், அதுல என்ன தெரிவிக்கிறார் என்று பார்ப்போம். ரங்கேஷ சரண ரக்ஷா சாமே விதாது சாஸ்வதீம் சுத்திம் என் மௌக்திக பிரபாபிஹி ஸ்வேதத்வீபமிவ சக்யஜாத்வீபம். இந்த ஸ்லோகத்தில் கடைசியா என்ன சொல்றார்? அதாவது இந்த முக்தா பத்தத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. இதுல என்ன சொல்லுகிறார்? ரங்கேஷ சரண ரக்ஷா, ரங்கநாதனுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, அப்படிப்பட்ட அவள் சாமே விதாத்து சாஸ்வதீம் சுத்திம், அப்படிப்பட்ட அந்த பாதுகையானது எனக்கு சாஸ்வதீம் சுத்தியம், எனக்கு நல்ல வெளுப்பை, அதாவது வெண்மையை, அதாவது அழுக்கு இல்லாமையை, நல்ல பரிசுத்தியை எனக்கு ஏற்படுத்தட்டும் என்று சொல்றார். அந்த பாதுகை எப்படி இருக்கிறது, என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், என் மௌக்திக பிரபாபிஹி, அந்த முத்துக்களுடைய ஒளியாலே என்ன ஆகிவிட்டது தெரியுமோ? சஹ்யஜா தீபம், காவிரி ஆற்றினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய தீவு போல இருக்கக்கூடிய திருவரங்கம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்வேதத்வீபமிவா, ஸ்வேதத்வீபம் போல ஆகிவிட்டது. அதாவது
ஸ்வேதத்வீபம் என்று ஒரு இடம் உண்டாம். அது மிக உயர்ந்த இடம் என்று சொல்லுகிறார்கள். அங்க என்ன ஸ்வேதத்வீபம்னு என்ன அர்த்தம்? வெளுப்பான ஒரு தீவு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தான் முனிவர்கள் எல்லாம் இருந்து எம்பெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன ஆகிவிட்டதுன்னா, இந்த காவிரி ஆறுக்கு நடுவில் இருக்கக்கூடிய திருவரங்கமும் ஒரு தீவு போலத்தான். இது என்ன ஆகிவிட்டதுன்னா ஸ்வேதத்வீபம் போல ஆகிவிட்டதுன்ற. ஏன்னா முக்தியினுடைய ஒளி வெளுப்பா இருக்கும். அது காவிரி ஆற்று இந்த திருவரங்கத்திலே பிரதிபலிக்கிறபடியினாலே காவிரி ஆற்றின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவான திருவரங்கமே வெள்ளவளேர் ஆகிவிட்டது. அதனால இதை பார்த்தா எப்படி இருக்கிறதுனா ஸ்வேதத்வீபம் போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இந்த ஒரு பத்ததியை நிறைவு செய்கிறார். அடுத்த பத்ததி வேறொரு விஷயத்தை கொண்டு தொடங்குகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.